அனைவருக்கும் வணக்கம். நம்ம உலகத்திலே பெரிய கொடூரமான மிருகங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அனகொண்டா பாம்பை சொல்லுவாங்க, இல்லை சிங்கத்தை சொல்லுவாங்க, புலியை சொல்லுவாங்க, இல்லை ராட்சச கழுகை சொல்லுவாங்க. எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்தில் ஆபத்தான உயிரினங்களாக பதிவு பண்ணுவாங்க. அதில் இவர்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு ஆபத்தான விலங்கு. இந்த விலங்குகளை எப்படி இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ராஜநாக கழுகு வருது, பெரிய ஆபத்தான ஒரு கழுகு, சின்ன குழந்தை தூக்கிட்டு போயிடும். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆபத்தான விலங்காக அது பறவையாக அது இருக்குது. அதே மாதிரி சிங்கமாக இருக்கலாம், சிறுத்தையாக இருக்கலாம், எல்லா விலங்குகளும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஆபத்தான ஒன்று. ஆனால் நம்ம கூடையே சுற்றக்கூடிய ஒரு விலங்குகள் இருக்குது. உலகத்திலேயே ஈவு இறக்கமில்லாத மிருகங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கால் கொண்டு 2 கண்ணு கொண்டு ஒரு இதயம் கொண்டு நம்ம சாதாரண மனுஷன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹைனா கூட்டங்கள் இருக்குது. இந்த ஹைனா கூட்டங்கள் தான் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான ஹைனா கூட்டங்கள். அது எங்கே இருக்குன்னா, திமுக என்கின்ற கட்சி இருக்குது. அந்த கட்சியில் இணையதளத்தில் தான் ட்விட்டரில் எழுதக்கூடிய 2 கைகளை வச்சுக்கிட்டு 10 விரலை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் யாரை வேணாலும் பேசலாம். இப்போ இணையதளம் வந்துருச்சு. இணையதளத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. கெட்டவங்க கைக்கு போச்சுன்னா அது எப்படி பயன்படுத்தும் என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள், ஹைனா கூட்டங்கள்னு சொல்லலாம். இந்த ஹைனா கூட்டங்களுக்கு ஈவு இறக்கம் மனசாட்சின்னு எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க பேசுவாங்க ஈவு இறக்கம் மனசாட்சி சமூக நீதி பெண்ணியம் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க சார்ந்த ஒருத்தங்களை இல்லை அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒருத்தங்களை யாராவது ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதிராக எந்த கருத்தையும், அவங்க குடும்பமாக இருக்கலாம், இல்லை கெட்ட வார்த்தையாக இருக்கலாம், இல்லை ஆபாசமாக இருக்கலாம், இதனால் அவங்களுக்கு பெரிய பின்னடைவு இருக்குமா, அது ஒரு பெண் புகைப்படம் இருக்க, எதை பற்றியும் கொலை பண்ண மாட்டாங்க. அந்த அளவிற்கு மனசாட்சியற்ற மிருகங்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜாம்பிஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஹைனா கூட்டங்கள் தமிழ்நாட்டில் பெரிதளவு உருவாகிக்கிட்டு இருக்குது. இந்த ஹைனா கூட்டங்கள் எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்கு. ஒரு கட்டத்தில் இந்த கூட்டங்கள் எப்படி மாறப்போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொந்த தங்கச்சி சொந்த அம்மா அப்பாவை கூட பார்க்க மாட்டாங்க, கடித்து கொதறிடுறாங்க. யாருக்கு எதிராக? உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா பெத்த அம்மா கூட பார்க்க மாட்டாங்க, அவங்களும் கடித்து கொதறதுக்கு இந்த ஹைனா கூட்டங்கள் தயாராகிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? 200 ரூபா காமிச்சா போதும். இந்த 200 ரூபா நோட்டு புதுசாக அடித்தாங்க தெரியுமா, இது வந்ததுக்கு பிறகு அதிகமாக சேல்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னா, இந்த ஹைனா கூட்டங்களுக்கு இந்த 200 ரூபா ஒரே நோட்டாக போயிருச்சு. முன்னாடி 2 நோட்டாக போய்கிட்டு இருந்துச்சு, இல்லைன்னா 50 ரூபாயாக போகும். 100 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ அது 2 50 4 நோட்டில் 2 நோட்டாக தான் போகும். இப்போ இந்த ஹைனா கூட்டங்களுக்கு ஒரே நோட்டாக போனதுனால இந்த பசி தாகத்தில் எல்லாத்தையும் கடிச்சு கதற ஆரம்பிக்கிறாங்க. சவுக்கு சங்கரிங்கின்ற இணையதளம் யூடியூப்பில் ஒருத்தர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சவுக்கு சங்கர் அவர்களை சமீபத்தில் ஒரு 90 நாள் இருக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணி, ஒரு 3 மாதமாவது இருக்கும். இந்த 3 மாதம் முன்னாடி பெண் காவலரை தவறான முறையில் பேசிட்டாங்கன்னு சொல்லி அவர் மீது வழக்கு ஒன்று போடுறாங்க. அந்த வழக்கு எப்படி போகுது? கஞ்சா வழக்காக மாறுது. அவர் கூட கஞ்சா இருந்துச்சு, சவுக்கு சங்கர் கஞ்சா சப்ளை பண்ணவர் அப்படி எல்லோரும் பிடிச்சாங்க. இப்போ சவுக்கு சங்கரை சேர்ந்து வீடியோ எடுத்தக்கூடிய ஒருத்தர் தான் பெலிக்ஸு. இந்த பெலிக்ஸையும் கைது பண்ணாங்க. அவருடைய சேனல் யூடியூப் சேனலில் முழுக்க முடக்குனாங்க, பல பிரச்சனைகள் கொடுத்தாங்க. இதற்கு எல்லாமே ஒரு வெளிப்படையாக வெளியிலேருந்து பார்க்க எல்லாருக்குமே தெரியுது பெரிய பழிவாங்கல் தான். ஆனால் இந்த ஹைனா கூட்டங்கள் 200 ரூபாய்க்கு வேலை செய்கிற ஹைனா கூட்டங்களுக்கு தெரியுமா, மனசாட்சியே இல்லாமல் இவங்களுக்கு இந்த பெண்ணு கூட தொடர்பு இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து போட்டு அங்கே ஒரு பெண்ணோடைய புகைப்படத்தை வெளியிடுறமே, அந்த பெண்ணுக்கு ஒரு சகோதரி இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு தம்பி இருப்பாங்க, ஏதோ ஒரு குடும்பம் இருக்கும் அவங்களுக்குன்ட்டு, அவங்க சார்ந்த எத்தனை பேர் இருப்பாங்க. எதை பற்றி மனசாட்சி இல்லாத மிருகங்கள் தான் திமுக ஹைனா கூட்டங்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண் புகைப்படத்தை போட்டு வெளியிடுறாங்க, சவுக்கு சங்கருக்கு இந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ரெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு இருக்குது அப்படி இப்படி சொல்லி என்னெல்லாமோ பரப்பி விட்டு அவங்க கஞ்சா கடத்துனாங்க, கொக்கைன் கடத்துனாங்க, ஜாபர் சாதிக்கு பண்ணினதை முழுக்க இவங்க மேலே பழியை போட்டு பார்த்தாங்க. அது மக்கள்கிட்ட எடுப்பட ஆரம்பிக்கலை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீதிமன்றமே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துருச்சு, ரெட்ஃப்ளிக்ஸ் அவர்களுக்கும் ஜாமீன், ஜெரால்ட் அவர்களுக்கும் ஜாமீன் கொடுத்துருச்சு. இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லி இந்த அவருடைய காவல் பிணைக்கு வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்படி வெளியில் வரும்போது சவுக்கு சங்கர் அவர்களை நேர்காணல தான் போகிற போக பேட்டி எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறாங்க. ஒரு செய்தியாளர் உதயநிதியோட உத்தரவில் மேலும் மேலும் பொய் வழக்குகள் போடப்படுகின்றன, இந்த அரசுக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம். இதுதான் உண்மையான ஆடியோ. என்னுடைய கைதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். அவருடைய தூண்டுதலின் பேர் தான் என் மீது பொய்யான வழக்கில் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக திரும்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சம்மட்டியடி கொடுக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் செய்யக்கூடிய துரோகத்தை, தனிப்பட்ட ஒரு வன்மத்தை தீர்ப்பதற்கு என்ன வேலை செஞ்சாங்கிறத நேரடியாக
பேசுகிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். சரிங்களா? இதில் இப்போ ஹைனா கூட்டங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட் வந்துருச்சு. என்ன டார்கெட்னா, 200 ரூபா உனக்கு கொடுக்குறோம்ல, நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? 200 ரூபாய்க்கு நீ என்ன, உனக்கு நான் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தது, யூடியூப்பில் பேசுறது வசதி வாங்கி கொடுத்தது, நீ கெட்ட வார்த்தை போட்டு பேசு, இல்லை அசிங்கமாக பேசு, இல்லை பாடி ஷேமிங் பண்ணி பேசு, நீ என்ன வேணாலும் பேசு, உன்னை கைது பண்ணுறனா, நீ ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு பொம்பளையால் கொலை பண்ணி அந்த சாலை விபத்து இறந்து போட்டும் பிரச்சனை கிடையாது, 20 நிமிஷத்தில் உன்னை நான் வெளியே அனுப்பிடுறேன். இர்ஃபான் சொன்னது, நான் சொல்ல, இர்ஃபான் தான் சொன்னார். நீ ஒரு ஒன்று, நீ உன்னுடைய மனைவி கன்சீவாக இருக்கட்டும், குழந்தை பிறகு உண்டாகட்டும், அந்த மாதமாக இருக்கக்கூடிய குழந்தை இந்தியாவில் யாருமே சொல்லக்கூடாது. ஆனால் இர்ஃபான் சொன்னால் வெளியிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு உனக்கு நான் இவ்வளோ ஃப்ரீடம் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை ஒருத்தன் பேர சொல்லி பேசிட்டு போகிறேன், நீ என்ன வேலை பார்த்துருக்குன்னு சொல்லி ஹைனா கூட்டங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பதை எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்க என்பதற்கு சிறந்த உதாரணத்தை ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க, விளையாட்டு போக்கில் சொல்கிறாங்க, கேட்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது, நம்ம அதை ரசிக்கலை, இருந்தாலும் போகிற போக்கில் சுபியோர்கள் சொல்கிற மாதிரி தடுத்து ஆடியவர்கள் அடுத்து ஆடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்பத்திரிக்கு இருக்கையா கூட்டு வருவாங்க, மாதிரி கேள்வி. இது இந்த இவருக்கு நம்ம கரிகாலன் சேனல் இருந்தால் போனதாக கேள்விப்படுறேன். அவன் தான் இந்த கிணத்துல மாதிரி கேள்வி கட்டதாகவும், இந்த கிணத்துல மாதிரி கேள்வி கட்டதுக்காக தான் சவுக்கு சங்கர் போகிற போக்கில் அப்படி பேசிட்டு போனதாகவும் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் இணையதளத்தில் பேசிக்கிறாங்க, பரவலாக பேசிக்கிறாங்க. அந்த வார்த்தை தப்பு. ஆனால் எடிட் பண்ணி போடுற கூமுட்டை மக்கு மடைய மட சாம்பிராணி மண்ணாங்கட்டி பையன் அவனை அசிங்கப்படுத்துறங்க, அதாவது சவுக்கு சங்கர் அசிங்கப்படுத்துங்கிற பேரில் இவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க. ஏடா அவர் ஒரு 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 ஊடகவியலாளர் எப்படி வந்து மக்களை விட்டு அப்புறப்படுத்தணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட சொல்கிற தண்ணி அடிச்சிட்டார் அவர். நம்ம ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் தண்ணி அடிப்பான், ஆனால் ஒரு பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய யாராவது அவர் தண்ணி அடித்து பேசுவார்ப்பா, புரிதுங்களா? அது அப்புறம் பார்த்தீங்கன்னா யாராக பேசினா விஜயகாந்த் குடிக்காரன், விஜயகாந்த் குடிச்சு பேசுவார், அப்படி ஓச்சி கட்டினாங்க. அப்புறம் என்னது கஞ்சா, திமுக அரசு வந்தது பேர் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது என்னன்னு தெரியல, கஞ்சா அதுக்கு பேர் தாங்க. அப்புறம் 3வது மக்கள்கிட்ட என்னது, ஒரு பெண் விஷயத்தை பற்றி பேசினோம், எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலுமே மக்கள் மதிக்க மாட்டாங்க, அது யதார்த்தமான விஷயம். அப்போ இல்லாத புலா தூக்கி போட்டுருவாங்க. அப்போ என்னென்னா, இந்த ஆபாசமாக பேசுறது மக்களுக்கு பொதுவாகவே பொதுத்தளத்தில் இருக்கக்கூடியவங்க, பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க பேசுறது மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னா, நார்மலாக எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் அது இன்னொருத்தம் பண்ணும்போது நமக்கு வலிக்கும், அது எதார்த்தம், அது மனிதர்களுடைய இயல்பு, தப்பு கிடையாது, அது ஒன்றும். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த வார்த்தையை பேசிட்டாருன்னு சொல்லி இணையதளத்தில் பரப்பி சவுக்கு சங்கர் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும். ஏன்னா இங்கே உதயநிதி ஸ்டாலினுடைய பேர் நேரடியாக பயன்படுத்திட்டார் சவுக்கு சங்கர் அவர்கள். இப்போ இதுதான் பேசும் பொருளாக இருக்கும். அப்போ ஹைனா கூட்டம் கொடுக்க அஜெண்டா என்னன்னா, 200 ரூபாய் கொடுக்குற அடிமை, வேங்கிரியில் அடிமை, நீ என்ன வேலை பார்த்துட்டு என் பேரை சொல்லியிருக்க, அவன் பேரை நீ ஆசைப்படுத்து, புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ணலாம், ஏஐ தொழில்நுட்பம் இப்போ இருக்குது. ஏஐ தொழில்நுட்பம் எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, குறிப்பாக பிறகு சிறந்த உதாரணம் தான் இந்தியன் 2 திரைப்படத்தில் மனோபோல இறந்துருப்பாங்க, அப்போ நடிகர் விவேக் இறந்துருப்பாங்க, அவர்களுடைய குரலை எடுத்து நமக்கு அந்த குரல் ஏஐ மாதிரியே இருக்காது, அவ்வளோ கணக்கச்சிதமாக பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா. நல்லதுக்கு பயன்படுத்தலாம். இவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்க பார்த்துக்கிட்டிங்களா, அந்த ஆடியோவை கேட்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது முழுக்க எடிட்டிங் தான் அப்படிங்கிறது. இதுதாங்க இவங்களோட மனசாட்சி இல்லாத ஒருத்தங்க. அதாவது அவர் கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது, அதை ஒருத்தர் கேட்குறாம்ல ஊடகவியலர், யார் பேருப்பா, சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரி எதிர்மாற கருத்து யாருக்காப்பா, திராவிடியா பையங்க தான் கேட்பாங்க, கரெக்டு தானே? திராவிடர்கள் தான் கேட்பாங்க, கரெக்டு தானே? இப்போ அவனை பாருங்கள், சவுக்கு சங்கர் அசிங்கப்படுத்துகிற பேரில் அந்த கெட்ட வார்த்தை யாரை தாக்குது, கேட்கக்கூடிய ஒருத்தனை தான் தாக்குது. இந்த கேட்குறவன் யார், இந்த லாபி, இந்த ஹைனா கூட்டத்தில் ஒருத்தனா தான் அவனும் இருப்பான். அவனை அசிங்கப்படுத்துங்கிற பேர், அதாவது சவுக்கு சங்கர் அசிங்கப்படுத்துகிற பேரில் அவனே அசிங்கப்படுத்துகிற பேர் தான். இதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இன்றைக்கி என்ன நாங்கள் பார்த்தீங்களா, சவுக்கு சங்கர் உங்களை பேசினார்லா, நாங்கள் பாருங்கள் அவர் அசிங்கப்படுத்திட்டு இணையதளத்தில், இப்போ பாருங்கள் எங்களுக்கு இன்றைக்கி 200 ரூபா நீங்கள் எடுத்து வைங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு 200 ரூபா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வேலை பார்ப்பீங்க. அதுக்கு அவங்க குடும்பத்தை கவலைமாக பேசியிருக்காங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, கூச்சமே இல்லாமல் துப்புலாம் தொடச்சிட்டு போயிடுவாங்க. மானங்கட்ட ஜென்மங்கள், எப்படிப்பட்ட ஜென்மங்கள்னு தெரியல, மனசாட்சி இல்லாத மிருகங்கள். நீங்கள் சிங்கத்திட்ட கூட தப்பிச்சிடலாம், நீங்கள் புளியை கூட வளர்த்துலாம் வீட்டில் வச்சு, சரிங்களா? ஆபத்தான மிருகங்கள் கூட பாசம் காட்டினா அந்த ஆபத்தான மிருகங்களை நம்ம சமாளிச்சிடலாம். அது இயற்கை குணங்கள் மாறும்போது தான், அதுக்கு முரணா விஷயம் செய்யும்போது தான் கோவப்பட்டு கிடைக்க வரும், உங்களுக்கு புரியுதா? ஆனால் இந்த ஹைனா கூட்டங்கள் மனித பிறவி சங்கிகளுக்கு தாண்டி போயிட்டாங்க.
சங்கிகள் வந்து சீமானன் எப்போது என்ன சொல்லுவாங்க, சங்கிகள் அதாவது பிஜேபி கட்சிக்காரங்க வந்து அவங்க வந்து மானுட குலத்திற்கே எதிரிம்பாங்க. அதே மாதிரி திமுக உடன்பிறப்புகள் வந்து இவங்களோட மனநிலை எப்படி போகுதுன்னா, இந்த உலகத்திற்கே அப்பாற்பட்டவர்கள் வந்து எந்த உயிரினத்தை மீது பாசம் இருக்காது, எதை பற்றி இருக்காது. அவர்களுக்கு அவங்களுடைய நம்ம ஊர் ஸ்லாங்கில் சொல்லுவாங்க, எங்கள் ஊர் ஸ்லாங்கில் என் போட நிறைஞ்சா போதுமாங்க. அதான் எவன் என்னேர் கட்டி செத்தாலும் பரவாயில்ல, என் போட நிறையணும்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு யாரை பற்றியும் கொலைப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு 200 கிடச்சா போதும், அம்புட்டு தான். அது கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது பரவாயில்ல, அது பெண்களை பற்றி பேசுறது தான் பிரச்சனை பரவாயில்ல. எதை பற்றி பேசினாலும் எதை பற்றியும் கவலைப்படாத ஹைனா கூட்டம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஹைனா கூட்டங்கள் தான் உலகத்திலே ஆபத்தான மிருகங்களை தாண்டிய மிருகங்களாக இருந்துக்கிட்டு நம்ம கூட சுற்றிக்கிட்டு 2 காலில் நடந்துக்கிட்டு 10 வேலை டைப் பண்ணிக்கிட்டு ஒருத்த வாயை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஹைனா கூட்டங்களை ஒரு நாளைக்கு மொத்தமாக எப்படி இலங்கையில் வந்து ராஜபக்சேயோட ஆட்களை ஆதரவு இருப்பாங்களே முழுக்க வெட்டி அடித்தாங்க. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி வந்து இந்த ஹைனா கூட்டங்களை ஓச்சி கட்டினா மட்டும்தான் சங்கிகளை முடிக்கிறதுக்கு முன்னக்குட்டி ஹைனா கூட்டம் முடிச்சுன்னா ரொம்ப ஆபத்தான மிருகமாக போய்கிட்டு இருக்குது. இது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த வைரஸ் நோய் வந்து இவங்களை ஒழிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு விடுதலை. நல்ல தொழில்நுட்பத்தை நல்லதுக்கு பயன்படுத்தலாம். நல்ல வகைக்கு போனால் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியும். அதே தொழில்நுட்பத்தை கெட்ட வகைக்கு போனால் எப்படி பயன்படுத்தணும் என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் இந்த ஹைனா கூட்டங்கள். மானுட பிறவியை தாண்டி மனித குலத்தையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்திற்கே எதிரானவர்கள் தான் திமுக உடன்பிறப்புகள். நன்றி.